இப்படி கீழ் நோக்கின ரேகை வருது. இந்த கீழ் நோக்கின ரேகை வந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு தகுதி உண்டாகும், நேரம் உண்டாகும், சந்தர்ப்பம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இறுதி ரேகையிலிருந்து கீழே ரேகை இறங்குச்சுன்னா நீங்கள் எதெல்லாம் ஏமாறுவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பணத்தில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாசத்தில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காதலில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூன்றில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ஏமாற்றப்பட போகிறீர்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த இறுதி ரேகையை பாசம், அன்பு, காதலை குறிக்கக்கூடியது. இதுல இருந்து கீழே இறங்குச்சுன்னா அப்ப பணத்தினால் நீங்கள் ஏமாற போகிறீர்கள். பணத்தை யாருக்காவது கொடுத்து வராது, அதுல ஏமாற போறீங்க. இல்லைன்னா பாசம், கூட பிறந்தவங்க மேல பாசம், பரிவு, அன்பு பட்டு அதனால பொருளை இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். அப்படி இல்லை, மனைவி இல்ல கணவன் மூலமாக உங்களுக்கு